வணக்கம். அதிமுக மறுபடியும் பரபரப்போட மையத்துக்கு வந்திருக்கு. ஒரே நாள்ல நடந்த இரு பேர் சந்திப்புகள் அதிமுகவுடைய கூடாரத்துக்குள்ள மிகப்பெரிய விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. தேனிக்கு போய்கிட்டு இருந்த டிடிவி தினகரனை தேனியுடைய அதிமுக மாவட்ட செயலாளரும் ஓ பன்னீர்செல்வத்துடைய நெருங்கிய ஆதரவாளருமான சையத்கான் போய் அங்க உசிலம்பட்டியில சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்போட புகைப்படங்கள் வெளியானதை அடுத்து எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் இன்னும் பாத்தீங்களா டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் நெருங்கிய தொடர்புலதான் இருக்காங்க அப்படின்னு எதிர்பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதே நாள்ல எம்ஜிஆருடைய மிக நெருங்கிய நண்பரும் அதிமுகவுடைய சட்ட விதிகளை கரைச்சு குடிச்சவருமான பண்ருட்டி ராமச்சந்திரனை தேடி போய் சந்திச்சிருக்காங்க சசிகலா. 23ஆம் தேதி பொதுக்குழுவுக்கு முன்பு நிறைய பிரச்சனைகள் வெடிச்சப்போ ஓ பன்னீர்செல்வமும் பண்ருட்டி ராமச்சந்திரன் நேர்ல சந்திச்சாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ பிரதமரோட தமிழ்நாடு விசிட்டுக்கு அப்புறமா அதிமுகல அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பன்னீர்செல்வம் சசிகலா தரப்புல பல்வேறு மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சென்னை வந்த பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுல முயற்சி மேற்கொண்டாரு. ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு கேட்டு பார்த்தாரு. ஆனா ஆளுநர் மாளிகையில பாஜகவுடைய நிர்வாகிகளை 2 மணி நேரம் சந்திச்ச பிரதமர் மோடியால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 15 நிமிடங்களை கூட ஒதுக்க முடியல. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை வரவேற்கிறதுக்காக விமான நிலையத்துக்கு போனாரு. அப்போ ஓ பன்னீர்செல்வம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறதால தன் தனிப்பட்ட முறையில வந்து சந்திக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக் கொள்ளப்பட்டாரு. இதனாலதான் ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை வழி அனுப்பும் போது விமான நிலையத்துக்கு போனாரு. கட்சி பணிகள் ஆட்சி பணிகள் குறித்து நல்லா தெரியணும் பிரதமருக்கு அப்படிங்கறதால ஆங்கில நாளிதழ்ல விளம்பரமும் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி கூட சேர்த்து வச்சு ஆட்சியை நிலைநிறுத்த உதவுறது பாஜக தான் காரணம். ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு சாதகமா எதையுமே செய்யல. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தப்போ கூட நாடாளுமன்ற தேர்தல்ல பெரிய அளவுல கவனம் செலுத்தாம அப்போ சட்டமன்ற இடைத்தேர்தல் 19 தொகுதிகளுக்கு நடந்துச்சு. அதுல மட்டும் தான் கவனம் செலுத்தினாங்க. அமைச்சர்கள் கூட அந்த தொகுதிகள்ல மட்டும் தான் அதிகமா செலவு பண்ணாங்க. அதனால எம்பி தேர்தல்ல பாஜகவுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. பன்னீர்செல்வம் மட்டும் தான் தேனியில வந்துட்டு அதிமுகவை வெற்றி பெற வச்சாரு. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலையும் பாஜக சொன்ன எந்த அறிவுரைகளையுமே அதுவும் குறிப்பா அமித்ஷா சொன்ன அறிவுரைகள் எதையுமே எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கவே இல்ல. ஒருவேளை அவர் அப்படி ஏத்திருந்தா கண்டிப்பா அதிமுக தேர்தல மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருக்கும். இப்படி 2019 2021 2 தேர்தல்களிலுமே ஒரு தோழமை கட்சியா பாஜக சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் அதிமுக ஏத்துக்கவே இல்ல. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர நேரத்துல அதிமுகவுல ஒற்றை தலைமையால பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதனால வரப்போற தேர்தலையுமே அதிமுகவால பாஜகவுக்கு எந்த விதமான சாதகங்களும் ஏற்பட போறது இல்ல அப்படின்னு ஒரு உறுதியான முடிவுல இருக்கிறாங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கூட டைம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில டிடிவி தினகரன் கடந்த சில வாரங்களாகவே ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு வராரு. மாவட்டங்கள் தோறும் செயல் வீரர்கள் கூட்டங்களை நடத்திட்டு வராரு. அதே போல தான் திகார் சிறைக்கு போறதுக்கு காரணமான எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு போவாரு அப்படின்னு பேசிட்டு வராரு. இந்த நேரத்துல பன்னீர்செல்வம் தன்னுடைய இயல்புக்கு மாறா அதிரடி அரசியல கையில் எடுத்து வராரு. தன்னுடைய ஆதரவாளர்களை மாவட்ட செயலாளர்களா நியமித்து தேர்தல் ஆணையத்துக்கு தொடர்ந்து அதிமுக தன் கிட்டதான் இருக்கு அப்படின்னு கடிதம் எழுதிட்டு வராரு. இந்த நிலையில தான் சசிகலா பண்ருட்டி ராமச்சந்திரன் இடையிலான சந்திப்பு நடந்திருக்கு. இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு பிறகு பண்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது ஒற்றை தலைமை இரட்டை தலைமை முக்கியம் கிடையாது. இப்ப ஒற்றை தலைமையில என்ன சாதிச்சுட்டாங்க? இடைக்காலங்கிறது தற்காலிகம் தானே தவிர நிரந்தரம் கிடையாது. அதனால யார் இப்ப பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். பன்னீர்செல்வம் இப்ப தனிமைப்படுத்தப்படுறாரா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்ம தண்ணியில மேல நுரை போல இருக்கிறத மட்டும் தான் பாக்குறோம். கீழ் மட்டத்துல என்ன முடிவெடுக்கிறாங்கிறது முக்கியம் அப்படின்னு பேசி இருக்கிறாரு. பண்ருட்டி ராமச்சந்திரனோட தற்போது அதிமுகவுடைய விதிகள் ரொம்ப மீறப்படுது அப்படின்னு சசிகலா பேச்சுவார்த்தை போது தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் பல முக்கியமான விஷயங்களும் இந்த பேச்சின் போது வெளிப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில தகவல்கள் கிடைச்சது. பன்னீர்செல்வம் எப்போதுமே தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டவர் இல்ல. 2வது இடத்துல வந்துட்டு நிறைவா கருதுறவரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது. 2வது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு கே.பி. முனுசாமியோட ஆலோசனைகளை கேட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சித்தாந்த ரீதியா நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஆனா அப்ப கூட திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இருக்கிற அளவுக்கு முரண்பாடுகள் அதிகம் கிடையாது. அதனால பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் ஆகியோர் பாஜகவோட கூட்டணி வைக்கணும். எடப்பாடி கிட்ட தொண்டர்கள் இன்னும் இருக்கிறாங்கிறது நிரூபிக்கப்படல. அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய கோபத்துக்கு அவர் ஆளாயிட்டாரு அப்படிங்கறதால எடப்பாடி பழனிசாமி எப்ப வேணும்னாலும் சிறைக்கு போகலாம்னு தெரியுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் தன்னை ஒற்றை தலைமையா காட்டி தப்பிக்க பாக்குறாரு. ஆனா அவர் சிறை செல்ல போறது உறுதி. அதுக்கான வலிமையான அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால எம்ஜிஆர் காலத்துல காங்கிரஸோட போட்ட ஒப்பந்தப்படி மக்களவை தேர்தலில் 29 தேசிய கட்சிக்கு 11 அதிமுகங்கிற அடிப்படையில பாஜகவோட கூட்டணி வைக்கலாம். 1991 ஜெயலலிதா கூட இதே ஃபார்முலாவை தான் பின்பற்றினாங்க. 2019 மக்களவை தேர்தல்ல 2021 சட்டமன்ற தேர்தல பட்ட அடியால 2024 நாடாளுமன்ற தேர்தல ஒன்றுபட்ட அதிமுகவையே பாஜக விரும்புது. சில ஆயிரம் ஓட்டுகள்ல வெற்றி பெற்றாலும் தேர்தல்ல வெற்றிதான், தோல்வி அடைஞ்சாலும் தோல்விதான். அதனால 24ல வெற்றியை
முக்கியம். அதுக்கான ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க எடப்பாடி தயாரா இல்ல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க தொடங்குனா அவர் கூட நெருக்கமா இருக்கிற வேலுமணி போன்றவங்க இந்த பக்கம் வந்துருவாங்க. இன்னைக்கு வரைய வேலுமணி சசிகலாவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. வெளிப்படையா ஓ பன்னீர்செல்வத்தை மட்டும் ஆதரிச்சா அது ஜாதி முத்திரை ஆயிடும். அதனால வெளியே 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருங்க. ஆனா தன்னுடைய பணபலத்தால மோடி, சசிகலா, தினகரன் அத்தனை பேரையுமே எதிர்க்க துணிந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் புகட்டணும். அதனால எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கு பாஜகவோட சப்போர்ட் ரொம்ப வெளிப்படையாவே இருக்கும். ஏற்கனவே அண்ணாமலை சொன்ன மாதிரி பாஜகவுக்கு அதிமுக அப்படிங்கிற கட்சி கூட தான் கூட்டணியை தவிர அதோடைய தலைவர்கள் கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னதை இப்ப நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் பண்டுட்டி ராமச்சந்திரன் வீட்டுல சசிகலாவோட போட்ட பலே ஆலோசனையா இருக்கு. இந்த ஆலோசனையும் பாஜகவோட கிரீன் சிக்னலுக்கு பிறகுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு உபரி தகவலாகவும் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்களையும் உடனடியா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னபலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.